அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு பிரபல நடிகர் திடீர் மரணம். சோகத்தில் திரையுலகம். மறைந்த நடிகருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷ் நடித்த புதுப்பேட்டை, பிகில், விக்ரம் வேதா உள்ளிட்ட பல படங்களில் துணை நடிகராக நடித்தவர்தான் ஜெயசீலன். திரைப்படத்தில் ஒரு காட்சியில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் ஜெயசீலன். 40 வயதாகும் இவர் தனுஷ் நடிப்பில் வெளியான புதுப்பேட்டை படம் முதல் பல படங்களில் துணை நடிகராக நடித்து வந்தார். புதுப்பேட்டை, விக்ரம் வேதா, தெரி, பிகில் என பல படங்களில் துணை நடிகராகவும் நடித்துள்ளார். குறிப்பாக தெரி திரைப்படத்தில் தப்பு தப்பாக ரைம் சொல்வது போல நடித்து ரசிகர்களை ரசிக்க செய்தார் ஜெயசீலன். அதன் பிறகும் ஒரு சில படங்களில் நடித்து வந்தார். 40 வயதாகும் இவர் கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். கடந்த 2 மாதங்களாக மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனளிக்காமல் இன்று ஜெயசீலன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த பல வருடங்களாக போராடி வந்தவர்தான் நடிகரான ஜெயசீலன். இருந்தாலும் அவர் நினைத்தவாறு அவருக்கு வாய்ப்புகள் அமையவில்லை. ஆனாலும் தொடர்ந்து போராடி கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வந்தார். புதுப்பேட்டை உட்பட 100க்கும் மேற்பட்ட படங்களில் ஜெயசீலன் துணை நடிகராக நடித்து வந்துள்ளார். திருமணமே செய்யாமல் சினிமாவில் எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக உழைத்து வந்தார் ஜெயசீலன். இந்நிலையில்தான் 40 வயதில் உடல்நலக் குறைவால் அவர் மறைந்தது திரையுலகினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் வருத்தத்தை ஆழ்த்தியுள்ளது. அவரது இறுதி சடங்கானது நாளை நடைபெற உள்ளதாம். சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது இறுதி சடங்கு நடைபெறும் என தகவல்களும் வந்துள்ளது. என்னதான் ஜெயசீலன் 100 படங்களில் துணை நடிகராக நடித்திருந்தாலும் அவருக்கு ஒரு சில படங்களில் தான் வசனங்களே கிடைத்தன. அப்படி ஒரு படம்தான் தெரி. விஜயின் தெரி படத்தில் ஜெயசீலனுக்கு ரைம் சொல்வது போல ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது. அந்த காட்சியில் நகைச்சுவையாக நடித்து அசத்தி அனைவரது பாராட்டையும் பெற்றார் ஜெயசீலன். இருந்தாலும் அதன் பிறகும் அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையாததுதான் கவலையாக இருக்கிறது.